பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? ஒரு எஜமானர் தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. அந்த வேலையாட்கள்லாம் அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. எஜமானன் கூப்பிடவும் ஏதோ முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பார்த்தாங்க. அவர் தன்னுடைய வேலையாட்கள் கிட்ட சொன்னாரு, நான் ஒரு அவசர வேலையா மேல்நாட்டுக்கு போறேன். அது வரைக்கும் நீங்க என் வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும். நான் உங்க யாரையுமே இந்த வேலையை விட்டு எடுக்கல. நீங்க எல்லாம் இந்த வேலையிலே இருந்துக்கோங்க. காரணம், நான் இல்லைனாலும் எல்லா வேலைங்களும் அப்படியே நடக்கணும். சமையல்காரங்க மட்டும் உங்க அத்தனை பேருக்கும் சேர்ந்து சமைக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி மற்ற யார் யார் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ, வீட்டை துடைக்கிறவங்க வீட்டை துடைக்கணும், வீட்டை தூசி எடுத்தவங்க தூசி எடுக்கணும். இப்படி இந்த வீட்டுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்ச அத்தனை பேரும் அந்த வேலைகளை செய்யணும். தோட்டக்காரன் தோட்டத்தை பராமரிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் உத்தரவு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நல்ல அனுதினமும் இந்த வீடு நான் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கணும். இந்த வீட்டோட விளக்குகளை ஒரு நாளும் நீங்கள் அணைக்கக்கூடாது, அது எரிந்த வண்ணமாகவே இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய வேலையாட்களுக்கு சொல்லிட்டு அவர் மேல் நாட்டுக்கு போயிட்டார். அது பிறகு இந்த வீட்டை அந்த வேலையாட்கள் மனசாட்சியோட உண்மையாக பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வீடை துடைக்கிறது, அந்த வீட்டுக்கு என்னென்னலாம் சுத்தப்படுத்தணுமோ அத்தனை விதத்துலேயும் அவங்க சுத்தப்படுத்தி கழுவி தொடச்சி அதை அழகாக வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தோட்டத்தையும் நல்ல முறையில் பராமரித்தாங்க. அப்போது அந்த ஊர் பக்கமாக ஒரு வெளிநாட்டவர் வந்தார். அவர் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கின்னு எல்லா இடங்களோட அழகையும் ரசிச்சுட்டு வரும்போது தான் இந்த வீட்டை பார்த்தாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியேருந்து பார்க்கவே இப்படி அழகான ஒரு வீட்டை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த வீடு யாருடையதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டோட கேட்டுக்கிட்ட வந்து நின்னாரு. அங்கே தோட்டக்காரன் செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தான். அவனை பார்த்து இவர், தோட்டக்காரரே, இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார். தோட்டக்காரனும், அப்படிங்களா ஐயா? ஆமாம், எங்கள் எஜமானுக்கு கலைத்திறன் ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சது வீடு தான் இது அப்படின்னு சொன்னார். பதிலுக்கு அந்த வெளிநாட்டவர், நான் கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார். ஏதோ உள்ளே வந்துன்னா அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து பார்க்க ஆசைப்படுறாருன்னு நினச்சிட்டு தோட்டக்காரனா, அதுக்கு என்ன ஐயா, தாராளமாக வாங்க அப்படின்னு கேட்டை திறந்து விட்டான். அந்த வெளிநாட்டவரும் உள்ளே வந்து அந்த வீட்டோட வெளி அழகை ரொம்பவே ரசித்தார். கொஞ்சம் மெதுவாக முன்னேறி அந்த வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு உள்ளே எட்டி எட்டி அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தார். உள்ளே அந்த ஜன்னலை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி இவர் இப்படி எட்டி எட்டி பார்க்குறத பார்த்தோன்னா, யார் இது? நிச்சயமாக நம்ம வேலையாட்களில் ஒருத்தர் இல்லை, ஆனால் எங்கேருந்தோ வந்தவர் மாதிரி தான் இருக்குது. இவர் ஏன் இங்கே வந்தார்? என்ன விஷயம்? ஒருவேளை நம்ம எஜமான தேடி வந்திருப்பாரோ அப்படின்னு கதவு திறந்து வெளியே வந்து, என்ன வேணும், என்ன விஷயம், ஏன் எட்டி எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டா. பதிலுக்கு அந்த வெளிநாட்டவர், இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குமா, அதான் ஆசையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அந்த பெண்மணியும் சரி உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தா. மெதுவாக முன்னேறி முன்னேறி அப்படியே அந்த வீட்டுக்கு மேல் மாடிக்கெல்லாம் ஏறி போய் அங்கே இருந்த ஊஞ்சலில் அப்படியே உட்காந்து மெதுவாக ஆடிக்கிட்டு என்ன அழகான வீடுன்னு ரசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் அந்த வீட்டோட பிரதான வேலைக்காரன் அங்கே இருந்த படுக்கை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வெளியே வந்தவன் வேற ஒரு ஆள் தன்னுடைய எஜமானோட ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹலோ, யார் நீங்கள்? யார் உங்களை உள்ளே வர வச்சது? என்ன விஷயம் அப்படின்னு சத்தம் போட்டான். பதிலுக்கு வெளிநாட்டவர், கோவப்படாதீங்க, நான் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தான் வந்தேன். நான் இந்த பக்கமாக வந்தேன், இந்த வீடை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உள்ளே வந்த இந்த வீட்டோட அழகை பார்க்க ஆசைப்பட்டேன், அதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரதான வேலைக்காரன், ஓ அப்படியா, சரி சரி பாருங்க, இது எங்கள் எஜமானம் பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்படின்னு சொன்னார். பதிலுக்கு அந்த வெளிநாட்டவர், ஐயா இது வீடு இல்லை, அரண்மனை, என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பிரதான வேலைக்காரங்கிட்ட, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இங்கே நான் தங்கிக்கிறேனே, ப்ளீஸ்
நான் உங்களுக்கு அதுக்கான தேவைகளை அதுக்கு என்ன நீங்க கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நல்ல சன்மானம் கொடுக்குறேன். ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினாரு. எஜமானனும் ஊர்ல இல்ல, மேலை நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அதனால அந்த பிரதான வேலைக்காரன் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அன்று ஒரு நாள் அந்த வெளிநாட்டவர் அந்த இடத்துல தங்கிக்கிட்டாரு. மறுநாள் காலையில அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பிரதான வேலைக்காரனுக்கும் மற்ற வேலைக்காரனுக்கும் யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. எல்லாரையும் மடக்கி என்னத்துக்கு வந்தீங்கன்னா, உள்ள இருந்தவர் தான் எங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. உள்ள இருந்தவர் அவங்க பிரதான வேலைக்காரனை பார்த்து, அவங்கள தடுக்காதீங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. பிரதான வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. விறுவிறுன்னு அவங்க கூட அவரும் போய், ஐயா என்ன பண்றீங்க, ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு கேட்டீங்க, இப்ப இவங்களெல்லாம் வர வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அட, உனக்கு வேண்டிய சன்மானத்தை நான் தரேன், கொஞ்சம் நான் இருந்துக்கிறேன், இவங்கெல்லாம் எங்க நண்பர்கள் தான், இவங்களும் இந்த வீட்டை அழகா பார்க்கட்டும், உண்மையிலே இந்த வீடு ரொம்ப அழகான வீடு அப்படின்னு சொன்னாரு. பிரதான வேலைக்காரன் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, போனா போது விடலாம் அப்படின்னு மற்ற வேலைக்காரங்களையும் கோவப்படாதீங்க, அவர் ஏதோ தரேன்னு சொல்றாரு அப்படின்னு பேசி அன்னைக்கு ஒரு நாள் அனுமதி கொடுத்தார். எஜமானன் அந்த வீட்டோட லைட்டை எந்த சூழ்நிலையில ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா அன்னைக்கு இரவு அந்த வீட்டோட எல்லா லைட்டுகளும் ஆஃப் பண்ணப்பட்டது. காரணம், உள்ள வந்தவங்களுக்கு தூங்குறதுக்கு அந்த லைட்டு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. மறுநாள் காலையில விடியறதுக்குள்ளேயே வீட்டோட எஜமானன் அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. சத்தம் போட்டு வேலைக்காரர்களை கூப்பிட்டாரு. பிரதான வேலைக்காரன் நடுநடுங்கிட்டு வந்தா. அப்புறம் என்னங்க, வேலைக்காரன் எல்லாரும் இப்போ சரியா மாட்டிக்கிட்டாங்க எஜமானன் கிட்ட. அவர் எப்படி இந்த நேரத்துக்கு வந்தாருன்னு தானே கேட்குறீங்க. அதாவது எல்லாரும் சிசிடிவி கேமரா வச்சு தான் வீட்டை கண்காணிப்பாங்க. ஆனா அந்த வீட்டு எஜமானன் சேட்டலைட் மூலமா அந்த வீடை கண்காணிச்சிட்டு இருந்தார். என்னங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கதையை தொடரட்டுமா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமாங்க, நம்மளுடைய எஜமானனும் நம் இதயமாகிய வீட்டை ஒவ்வொருவர்கிட்டையும் பத்திரமா பார்த்துக்கங்க. இதுல ஒளியாகிய என் வெளிச்சம் குறையாம பார்த்துக்கங்க, இதை தினமும் சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. வெளிநாட்டவனை போல இருக்கிற சத்துருவை நம்மளும் விட்டுட்டோம்னா இந்த வேலைக்காரர்களுக்கு என்ன முடிவு வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த வேத வார்த்தையில வர மாதிரி அவரோடு கூட நம்மளோட பலன் வரப்போகுது. நம்மளும் எச்சரிக்கையோட அந்த நாளுக்காக காத்திருக்கலாமா? God bless you all.